ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முடிந்துவிட்டது என திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்துக்குள் இருசக்கர வாகனங்களில் அரிவாள் மற்றும் பட்டாக்கத்தியுடன் வந்த 9 மர்ம நபர்கள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கடுமையாக தாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். இதே மாதிரியான தாக்குதல் 2 நாட்களுக்கு முன்புதான் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் நடந்துள்ளது. அதன் ரத்த ஈரம் காய்வதற்குள் அதே போன்றதொரு தாக்குதல் மீண்டும் நடக்கிறது என எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் முடிந்துவிட்டது என தான் காட்டிய சைகை வைரலானதாக வெட்டி பருமி பேசிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முடிந்துவிட்டது, பெண்கள் பாதுகாப்பு முடிந்துவிட்டது, சமூக நீதி முடிந்துவிட்டது, மொத்தத்தில் தமிழக மக்களின் நிம்மதியே முடிந்துவிட்டது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இப்படி முடிந்துவிட்டதையெல்லாம் திரும்ப பெற ஒரே வழி திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதே. அதை மிக விரைவில் தமிழக மக்கள் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.